தாவேக்கா ரொம்ப மோசமான ஒரு கட்சியை தான் நான் பார்க்குறேன். ஸோ இவங்களால எந்த மாற்றத்தையும் கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ நான் சொன்னால் உடனே மக்கள்லாம் சில பேர் கோச்சிக்கிறாங்க. இவங்களோட மினிஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்களோட ஸ்டாண்டர்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மக்கள் என்ன நினச்சாங்கன்னா நான் பெரிய மாற்றம் வரும், விஜய் பவருக்கு வந்த உடனேயும் அப்படியே எல்லாம் பயங்கரமான படித்தவங்க, குவாலிட்டியான ஆட்கள் எல்லாம் பயங்கர எஃபிஷியண்ட்டாக இருப்பாங்கன்னு நினச்சாங்க. பட் இங்கே நிறைய பேர் பார்த்தா ஒன்றும் விஷயம் இல்லாத ஆட்களாக தான் இருக்காங்க. தாவேக்காவால் ஒரே ஒரு வேலையை மட்டும்தான் பார்க்க முடியும். திமுகவை எதிர்த்து பேச முடியுது, அவ்வளவுதான். அது கூட திமுகவுக்கு எதிராக சாலிட் எதுவும் பண்ண முடியல. நீங்க விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுறதே உங்களுக்கு அரசியல் புரிதல்ன்றதுதான் காட்டுது. அவர் ஒரு நடிகர்ன்றதுக்காக ஓட்டு போட்டிருக்கீங்க. அதுவே முதல் தப்பு. நீங்க தவறு பண்ணிக்கிட்டு கரெக்டான அவுட்கம் வரும்னு நினைக்கிறது இருக்குல்ல. இப்ப இவங்களுக்கு அவ்வளவு தூரம்லாம் ரீசன் கூட சொல்ல வேண்டிய தேவை இல்லை. திமுக தான் காரணம்னு ஒரு விஷயத்த சொன்னாலே மக்கள் ஏத்துக்கிறாங்க. அப்படியான ஒரு சூழல் தான் இருக்கு. ஸோ இவங்களுக்கு அது கஷ்டம். இப்போ மற்ற கவர்மெண்ட்டுக்கு அப்படியான ஒரு கஷ்டம் இருந்துச்சு, என்ன இஷ்யூன்னு விளக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு. இவங்களுக்கு ஒரு எக்ஸப்ஷனலான ஒரு கிரேஸ் கொடுத்துருக்காங்களா? இவங்களுக்கு அந்த இதை சொல்லி நீங்க வண்டி ஓட்டிட்டு இருக்க முடியாது. நீங்க திமுக மேல குறை சொல்வதால எனக்கு கரண்ட் பில் கம்மியாக போறது கிடையாது, எனக்கு எலக்ட்ரிசிட்டி கரெக்டா வீட்டுல பவர் இருக்க போறது கிடையாது, காவிரி தண்ணி வரப்போறது கிடையாது. கொஞ்ச நாள் வண்டியை ஓட்டலாம், எல்லா காரணத்துக்கும் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் திமுக தான் நீங்க பேசிட்டு இருக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. இப்பவே எல்லாம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நிர்மல்குமார் அவர்கள் பேசுறாருன்னா என்ன கேள்வி கேட்டாலும் திமுக தான் காரணம், அவ்வளவுதான் அவர் பேச போறாரு. நீங்க அவர்கிட்ட போய் பிரஸ் மீட்டே வைக்க தேவையில்லை. நீங்க பாட்டு உட்கார்ந்துக்கிட்டு அவர் பிரஸ் மீட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க பதில் சொல்லிடலாம். என்ன கேள்வி கேட்டாலும் திமுக தான் காரணம். குடும்பம் பாரு, கான்ஸ்பிரசியும் பாரு, இவங்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்கும் பாரு, கர்நாடகா சிஎமுக்கும் இங்க இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கும் பாரு, எல்லாமே திமுக தான் காரணம். அப்புறம் முடிஞ்சு போச்சு. இது எவ்வளவு நாள் ஓடிட்டு இருப்பீங்க? ஆனா ஒரு பெரிய லெவல்ல மக்கள் அதை பிலீவ் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில திரும்ப அதை ஃபீட் பண்ணி. என்னங்க எலெக்ஷன் முடிஞ்சு இப்பதாங்க ஒரு 3 மாசம் கூட ஆகலைங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்து 3 மாசம் தான் ஆயிருக்கு. நிறைய இஷ்யூஸ் இன்னும் வரும், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்ப இந்த 3 மாசத்துலயே இவ்வளவு இஷ்யூஸ் வந்திருக்குன்னா அது நிஜமாவே ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். யூசுவலா புதுசா ஒரு கவர்மெண்ட் பவருக்கு வராங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. எதிர்கட்சியும் பிரச்சனைகளை கிளப்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் புதுசா வந்திருக்காங்க, மக்கள் மத்தியில நல்லா செல்வாக்கு இருக்கும், நம்ம மேல மக்கள் மத்தியில கோபம் இருக்கும், நம்ம ரொம்ப பேசணும்னா மக்கள் நம்மளை எதிர்த்து செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. சோ அவங்க எதிர்கட்சிகளும் அமைதியா இருப்பாங்க, ஆளும் கட்சிக்கும் 1 வருஷம் பிரச்சனை இருக்காது. ஆனா இப்ப பார்த்தோம்னா முதல் 3 மாசத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதுவும் இவங்க யோகத்துக்கு நீட் இஷ்யூ பெருசா வெடிக்குது, சிஜேபி ப்ரொடெஸ்ட் வழியா. அதே மாதிரி மேகதாது இஷ்யூவும் பார்த்தா பெருசாகுது. அங்க டேம கட்டுவோன்னு இவங்க பேசுறாங்க காங்கிரஸ்காரங்க, அதுவும் பெரிய சிக்கலா மாட்டுது. இது எல்லாமே டைரக்டா தாவேக்காவுக்கு அழுத்தம் போடக்கூடிய விஷயங்கள். ஏன்னா இன்னைக்கு அசம்பிளில பேசும்போதும் நீட்டுக்கு எதிராக தான் பேசுறாங்க அவங்க. அது இங்க +2 எக்ஸாம்ஸை பேஸ் பண்ணி தான் மெடிக்கல் சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணப்படணும்னு இவங்க பேசுறாங்க. இந்த ஸ்டாண்டை எடுக்கும் போது நீங்க நீட்டுக்கு எதிராகவும் செயல்படணும். ஸோ அந்த அழுத்தங்கள் நேச்சுரலா உங்க மேல வரும். ஆனால் அந்த இஷ்யூஸ் எல்லாம் ஒரு மாதிரி சாஃப்டா கடந்துட்டாங்க தானே. அந்த ஒரு 1 or 2 days ஒரு மாதிரி கிரைசிஸ் மாதிரி ஃபீல் ஆனாலும் ஒரு மாதிரி பாசிட்டிவ் சோன்ல அதை ஓவர் கம் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் பாக்குறேன். நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன ஓவர் கம் பண்ணாங்க? அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும். அரசியல் தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதான் கேக்குறேன், அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியுது. அரசியல் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னா அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதான் கேக்குறேன். அது என்ன பண்ண முடியும்? அரசியல் தான் லார்ஜரா இருக்கிறாங்க. அவங்க தான் இப்போ 35% வந்ததுக்கு மேஜர் ரீசன் அவங்க தான். ஸோ அவங்கள எங்க கன்வின்ஸ் பண்றது, இல்ல அவங்க எப்போ புரிஞ்சுப்பாங்க? அதுதான் அவங்களுக்கு புரிஞ்சுக்கலன்னா வச்சுக்க வேண்டியதான், இதே கவர்மெண்ட் வச்சுக்க வேண்டியதான், திமுக தான் காரணம்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதான், அதை கேட்டு இருக்க வேண்டியது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இல்ல அந்த பீப்புளை புரிஞ்சுக்க வைக்கிறதுக்கு ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் பண்ற ஒர்க் கரெக்டா இருக்குதா, இல்ல அவங்க திரும்ப அவங்களுக்கு கன்வீனியன்டான ஆட்களுக்கே திரும்ப அந்த விஷயத்த கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? தெரியல. அவங்களை என்ன பண்ண முடியும்? நடிகரை பார்த்து ஓட் போட்டிருக்காங்க, அவங்கள போய் என்ன பண்ண முடியும்? அவங்கள போய் நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ண போறீங்க? அவங்களுக்கு ஒரே விஷயம் தான், அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும்னா இபி பில் ஏறணும், அப்புறம் விலைவாசி எல்லாம் ஏறணும், அப்புறம் டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணியாச்சுன்னா கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. நீங்க கன்வின்ஸ் பண்ண முடியாது. ஓகே, அவங்களா நேரடியா பாதிக்கப்பட்டா மட்டும் நேரடியா பாதிக்கப்பட்டு தான் அவங்க மாறுவாங்க. எல்லாருமே அப்படிதான். இப்ப திமுகவுக்கு எதிராக திரும்பினவங்களும் நேரடியா பாதிக்கப்பட்டவங்க தான். நீ யாரையும் கன்வின்ஸ் எல்லாம் பண்ண முடியாது.
இல்ல அதான் இப்ப அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ அவங்க ஓரளவுக்கு உழைப்ப போட்டு மக்களை போய் பார்த்து ஏதோ ஒரு வகையில கன்வின்ஸ் பண்ணி கிடைச்ச ஓட்டு கூட இப்ப விஜய்க்கு கிடைச்ச ஓட்டை கம்பேர் பண்ண முடியுமா? அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு அதீத கிரேஸ்ல கிடைச்ச விஷயம் தானே, அந்த விஷயம் ஈஸியா அப்படி நான் சிம்பிளா பார்க்கல. இப்ப திமுக மேல அதிமுக மேல மக்களுக்கு அதிருப்தி இருக்கு, அதனாலதான் ஓட்டு போடுறாங்க. அவங்க பாக்குறாங்க எனக்கு திமுக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க, ஆனா அதிமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு பாக்குறாங்க. சோ அப்ப என் ஓட்டு அதிமுகவுக்கு போட்டு நான் வேஸ்ட் பண்ணல, நான் தாவேக்காவுக்கே மொத்தமா போட்டுறேன். சோ ஓட்ஸ் எல்லாம் தாவேக்கா பக்கம் போகுது. சோ தாவேக்காவுக்கு அரசியல்ன்றது ஒண்ணு, ஆனா மக்கள் தாவேக்காவுக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்றாங்கல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் சாய்ஸ் இருக்கு. எனக்கு அதிமுகவும் திமுகவும் வேண்டாம் அப்படின்ற சாய்ஸ் இருக்கு. ஆனா என்ன பொறுத்தளவு அதுக்கான சொல்யூஷன் தாவேக்கா கிடையாது. அதுக்கு பின்னாடி நீங்க சொன்ன கிரேஸும் இருக்கலாம், ஆனா வெறுமனே அது கிரேஸ் மட்டும் கிடையாது. அதை தாண்டி இந்த ரெண்டு கட்சிகள் மேல உள்ள ஒரு அயற்சிங்கிறத புரிஞ்சுக்கலாம். நிறைய படிச்சவங்களுக்கும் சரி, நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் தாவேக்கா ஓட் போட்டிருக்காங்க. ஆனா அவங்கள பொறுத்தளவுல சிம்பிள், எனக்கு டிஎம்கே ஏடிஎம்கே தேவையில்லை. அவங்க ஏடிஎம்கேவை ப்ராப்பரான ஒரு திமுக எதிர்ப்பு கட்சியா பார்க்கல. ஏடிஎம்கே வீக் ஆயிட்டாங்க, திமுக எதிர்ப்பு வேலையை சரியா செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு பார்த்தாங்க. ஸோ அதனால அதிமுகவுக்கும் ஓட்டு போட அவங்க தயாரா இல்லை, அதனால தாவேக்காவுக்கு போடுறாங்க. தாவேக்காவை பொறுத்தளவுல அரசியலே இல்லாத ஒரு கட்சி. சோ அப்படி இருக்கும்போது அவங்க மக்களுக்கு அதை விரும்புறாங்களா? அரசியல் ஓயாம அரசியல் பேசி பேசி அதை போராடு இதை போராடுன்னு சொல்லாம ஜஸ்ட் சிம்பிளா ஏதோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த மட்டும் பேசிட்டு ஓட்டு போடுங்கன்னு சொல்றத மக்கள் விரும்புறாங்க. எனக்கு தெரியல ஸ்டைலே மாறுதா? மக்களோட விருப்பம் என்ன நமக்கு தெரியல. ஏன்னா இப்ப தாவேக்கா ஜெயிக்குன்றதை யாராலையும் கணிக்க முடியல. ஸோ மக்களோட விருப்பம் என்ன, மக்கள் யாருக்கு ஓட்டு போட போறாங்கன்றதெல்லாம் நம்ம கணிக்க முடியல. ஸோ மக்களோட கோபம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. மக்கள் எந்த பக்கம் வேணாலும் திரும்பலாம். மக்களுக்கு கலெக்டிவா ஒரு வில் இருக்கும். ஸோ அதனால எந்த சைடு போவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. என்னை பொறுத்தளவுல இப்போதைக்கு தாவேக்கா நிறைய இடங்கள் எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. ஒன்று தூய அரசியல் அது இதுன்னு பேசினாங்க, வந்த உடனேயுமே காங்கிரஸ் பார்ட்டி அப்புறம் இங்க இருக்கக்கூடிய மற்ற சிறிய கட்சிகளை வச்சு கூட்டணி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுவே பெரிய ஒரு காம்ப்ரமைஸ். ஸோ எடுத்த உடனேயுமே கூட்டணி வைக்கிறீங்க, கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொல்லிட்டு அங்க போய் சேர்றீங்க, அது காம்ப்ரமைஸ். ரெண்டாவது அதிமுக கூடிய எம்எல்ஏஸ் எல்லாம் தூக்குறீங்க. அப்புறம் அது போக உங்களால குவாலிஃபைடான ஆட்கள் அப்பாயின்ட் பண்ண முடியல மினிஸ்டர்ஸா. இவங்களோட மினிஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்களோட ஸ்டாண்டர்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா பெரிய மாற்றம் வரும், விஜய் பவருக்கு வந்த உடனேயும் அப்படியே எல்லாம் பயங்கரமான படிச்சவங்க குவாலிட்டியான ஆட்கள் எல்லாம் பயங்கர எஃபிஷியன்ட்டா இருப்பாங்கன்னு நினைச்சாங்க. பட் இங்க நிறைய பேர் பார்த்தா ஒன்றும் விஷயம் இல்லாத ஆட்களா தான் இருக்காங்க. இதெல்லாம் மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு தெரியும் நம்மளை விட மோசமா இருக்காங்க வேணு பார்க்கும்போது. அப்ப இவன் எங்க, எனக்கு ஏன் ப்ராப்ளம் எங்க சால்வ் பண்ண? எனக்கும் அதான் கேள்வி. இப்போ விஜய் வந்து என்ன தப்பு பண்ணாலும் இல்ல என்ன இன்எஃபிஷியண்டா இருந்தாலும் மக்கள் விஜயை ஒரு எக்ஸெப்ஷனா விட்டுருவாங்க. ஆனா அவரோட மற்ற அமைச்சர்களுக்கு அந்த எக்ஸெப்ஷன் கொடுக்க மாட்டாங்கன்ட்டு புரிஞ்சுக்கலாமா? விஜய்க்கும் ஒரு லிமிட் இருக்கு டெஃபினட்டா. ஓகே, அவரும் மனிதர் தானே. இல்ல ஆனா அவர் தன்னோட வீக்னஸ் வெளியே தெரியாம நிறைய ஹைட் 3 மாசம் தானங்க, 3 மாசம் தானங்க ஆச்சு. இல்ல அவர் பீப்புள என்ன பிரஸ் அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் எல்லாம் பாத்துக்கிறாரு. அவர் என்ன நினைக்கிறாரு என்னன்னே ஒரு மாதிரி ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, மக்களுக்கு உங்களை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட முடியுதுன்னா கீழையும் தூக்கி போட முடியும். உங்களை கடவுள் மாதிரி கொண்டாட முடியுதுன்னா உங்களை கீழே தூக்கியும் மக்களால போட முடியும். ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு மக்கள் போறாங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கும் மக்கள் போறதுக்கு ரெடியா இருப்பாங்க, அது கேப்பபிளா தான் இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு அதுக்கான சூழல் ஏற்படல. நீங்க ஒன்னு கிளியரா புரிஞ்சுக்கணும், இங்க பெரிய அரசியல் மாற்றம் நடந்திருக்குன்னா மக்களுக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சிஸ்டம் மேல பெரிய கோவம் இருக்கு. 50 வருஷமா நடக்காத ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அப்ப ஏதோ ஒரு சிக்கல் கிரவுண்ட்ல இருக்கு, அதை நீங்க சரி பண்ணும். நீங்க சரி பண்ணாம கதை மட்டுமே பேசிட்டு இருக்கீங்கன்னா இந்த கோவம் உங்களுக்கு எதிராகவும் திரும்பிடும். இப்ப திமுக அதிமுக பேசின கதையெல்லாம் நம்பாம அதெல்லாம் கேட்காம அவங்களை தூக்கி போட்டுதான் தாவேக்கா பக்கம் போயிருக்காங்க. நாளைக்கு தாவேக்கா அந்த பிரச்சனைகளை தீக்கணும். இந்த பிரச்சனையை தீக்கலனா மக்களோட கோபம் அந்த பக்கமும் திரும்பும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தாவேக்கா ஆதரவாளர்களுக்கு தாவேக்காவை டிஃபெண்ட் பண்ண முடியாது. இன்னைக்கே நான் பாக்குறேன். ஆனா இப்போ விஜய வீழ்த்தக்கூடிய வலிமையான ஒரு விஷயம் வரணும். இப்ப டிஎம்கேவை வீழ்த்தக்கூடிய வலிமையான விஷயமா விஜய் வந்ததுனால இந்த எலெக்ஷன்ல வந்து டிஎம்கே ஆட்சி இழக்கக்கூடிய சூழல் வந்துச்சு. இப்ப அடுத்து விஜயை வீழ்த்தக்கூடிய வலிமையான நபரா ஒரு பார்ட்டி தேவைப்படுது, இல்ல ஒரு பெர்சன் தேவைப்படுது. அது அகைன் டிஎம்கேவா இருக்க முடியுமா, அல்லது இன்னொரு ஒரு நியூ பார்ட்டி தான் எமர்ஜ் ஆகும்? இப்ப திமுக அதிமுகவை வீழ்த்தக்கூடிய வலிமை படைத்த கட்சி எப்போ உருவாச்சு? விஜய் வந்ததுதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி, ஜஸ்ட் 3 இயர்ஸ் தான். ஓகே, சோ அதனால 3 கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். 2.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு கட்சி உருவாகுது. அந்த கட்சி இன்னைக்கு பவரை கேப்சர் பண்ணியாச்சு. சோ அதனால
ஒரு வலிமையான மாற்ற உருவாக்குவதற்கு தேவையான விஷயம் என்னன்னா அரசியல் புறசூழல் தான். விஜய் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பொலிட்டிக்ஸ்க்கு வந்திருந்தாருன்னா இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணிருக்க முடியாது. இது வெறுமனே விஜயோட ஃபேஸ் வேல்யூ மட்டும் கிடையாது, அவரோட பாப்புலாரிட்டி மட்டும் கிடையாது. இதே பாப்புலாரிட்டியோட இருந்திருந்தாலும் அப்ப ஒரு ஸ்கோர் பண்ணிருக்க மாட்டார். சோ இந்த லாஸ்ட் 10 இயர்ஸா பாருங்க, இந்த லாஸ்ட் 10 இயர்ஸா தான் இலவசங்களும் அதிகமாயிருக்கு. பொங்கலுக்கு இந்த காசு அதிகமா கொடுக்கறது, இலவசங்கள் அதிகமா, இதெல்லாம் ஏன் கொடுக்குறாங்க லாஸ்ட் 10 இயர்ஸா? இந்த லாஸ்ட் 10 இயர்ஸா தமிழ்நாட்டுல இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சிஸ்டமால எல்லாருக்கும் சில விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியல. சோ அரசுன்ற நிறுவனத்தால சில விஷயங்கள் பண்ண முடியல, தமிழ் சொசைட்டியால சில விஷயங்கள் பண்ண முடியலன்னா அதை காம்பன்சேட் பண்றதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா லஞ்சம் மாதிரி காசு கொடுக்குறீங்க. அப்ப இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குன்றதா அது காட்டுது. சோ இந்த பிரச்சனைகள் இருக்கும்போது கரெக்டா ஒரு புது பார்ட்டி வருது, ஒரு ஃபேமஸான மனிதராகவும் இருக்காரு, ஃபேஸ் வேல்யூ இருக்கு, அப்ப மக்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. ரைட்டு, இவருக்கு ஓட்டு போட்டா இவங்க 2 பேரையும் வீழ்த்திடலாம்னு கான்ஃபிடன்ஸ் வருது. அந்த கான்ஃபிடன்ஸை என்டிகேவால ஏற்படுத்த முடியல, பிஜேபியால ஏற்படுத்த முடியல. பட் அவங்க அந்த கான்ஃபிடன்ஸை மக்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா இப்ப மக்கள் உங்களுக்கு எதுக்காக ஓட்டு போட்டாங்களோ அந்த விஷயங்களை நீங்க ப்ராப்பரா பூர்த்தி பண்ணணும். அதை செய்ய முடியலன்னா நீங்க கண்டிப்பா மாட்டுவீங்க. ஆனா இவங்களுக்கு இந்த சிஸ்டமை மாத்துறதெல்லாம் கஷ்டம். நீங்க ஒரு ஒரு சோசியல் சேஞ்சை ஏற்படுத்தணும். இல்ல அந்த அளவுக்கு இவங்க ஒரு ரிஃபார்மரான ஒரு கட்சியாவோ இல்ல ஒரு ஆட்சியாவோ இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அறிகுறி தெரியுதா? எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு தாவேக்கா ரொம்ப மோசமான ஒரு கட்சியை தான் நான் பாக்குறேன். ஸோ இவங்களால எந்த மாற்றத்தையும் கொடுக்க முடியாது. ஏன்னா இப்ப நான் சொன்னா உடனே மக்கள்லாம் சில பேர் கோச்சுக்கிறாங்க, உனக்கு என்ன இப்பவே தெரியும், இன்னும் 4 வருஷம் இருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னா. என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இது வந்து கிரிக்கெட் மேட்ச் மாதிரி கிடையாது. டெண்டுல்கர் ஃபர்ஸ்ட் பால்லயே அடிக்க மாட்டாருன்னு சொல்றது இருக்குல்ல, அப்படி கிடையாது. அரசியல் செயல்பாடே வச்சு நம்மளால கெஸ் பண்ண முடியும். அப்படி கூட இல்ல, அரசியல்ல மாற்றம் வரணும்னா அது ஒரு தலைவர் பண்ண மாட்டாரு, நானும் நீங்களும் சேர்ந்து தான் பண்ணணும். இந்த தலைவர் வந்து எல்லாத்தையும் பண்ணிடுவாருன்னு சொல்றது இருக்குல்ல, அதுவே ஒரு ஜோக்கான விஷயம். ஆனா தலைவர்கள் தானே நிறைய கைட் பண்றாங்க, வழி நடத்துறாங்க. அதை நம்ம இதுக்கு முன்னாடி நடந்த அரசியல் மாற்றங்களா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நடந்த நல்ல விஷயங்களா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் காரணம் நம்ம. இப்ப இலவசங்கள் நிறைய கொடுக்குறாங்கன்னா அதுக்கு காரணமும் நம்ம தான். அதை நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒரு காலத்துல அரசியல் மாற்றத்தை எதிர்பார்த்தோம், அதுக்காக வெளியே வந்தோம், அரசியல் மாற்றம் நடந்தது. இன்னைக்கு கையேந்தி எனக்கு இலவசங்கள் வேணும்னு கேட்கிறோம், இலவசங்கள் நம்ம கொடுக்குறாங்க. ஸோ அரசியல்வாதிகள் தனியால எதுவும் பண்ண மாட்டாங்க, நீங்க எதை கேட்குறீங்களோ அதை தான் கொடுப்பாங்க. ஸோ மக்கள் நாளைக்கு வெளியே வந்து எனக்கு ஒரு சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும், அரசியல் மாற்றம் வரணும், ஒரு நல்ல ஒரு அரசியல் கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணத்தோட நம்ம வெளியே வந்தா அரசியல் மாற்றம் நடக்கும். இல்ல ஒரு தலைவர் வருவாரு, அவர் ஒரு பெரிய ஃபேமஸான ஆளா இருப்பாரு, அவர் நல்ல மனசுக்காரர், அப்படிலாம் நடக்காது. ஒரு அர்ச்சகர் யாரும் வரமாட்டாரு, மக்கள் அப்படிலாம் வரமாட்டாங்க. மக்களுக்கு புத்தி வந்து மக்கள் ஸ்ட்ராங்கா அரசியல் ரீதியா யோசிச்சு பாருங்க. 60s ஏன் மாற்றம் வந்தது? 60s மக்கள் பொலிட்டிக்கலி அவேரா இருந்தாங்க. 50s 60s மக்கள் வெளியே வந்தாங்க, மொழிக்காக போராடினாங்க, இங்க நடக்கக்கூடிய நிறைய அநியாயத்துக்காக போராடினாங்க. சொசைட்டில குறிப்பிட்ட சில சாதியினர் பவர்ஃபுல்லா இருக்கும்போது அதுக்கு எதிராக போராடினாங்க. அப்பதான் அந்த மாற்றம்லாம் வந்தது. சாதாரண நாட்டிலும் மேலே ஏறி போறதுக்கான வாய்ப்புகள்லாம் அங்கிருந்தா ஏற்படுது, அரசியல் மாற்றமும் அங்கிருந்தா ஏற்படுது. அப்ப இதெல்லாம் ஏதோ ஒரு நிறைய தேவைகள், வாழ்க்கை முறையிலே நிறைய தேவைகள் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த தேவைகள் இல்லாம ஒரு ஒரு வசதியான வாழ்க்கை முறை, கேளிக்கை வாழ்க்கை முறையில இருக்கிறதுனால மக்கள் ஒரு மாதிரி அந்த கேளிக்கை சார்ந்தே இருக்கிறாங்க அப்படின்னு. எப்பவும் அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் சண்டை போடுவாங்க, அரசியல் மாற்றம் ஏற்படுத்துவாங்க, அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அரசியலற்றவர்களா மாறிடுவாங்க. அப்புறம் அரசியலற்றவர்களா நீங்க மாறும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். அப்புறம் திருப்பி எல்லாம் வெளில வந்து சண்டை போடுவாங்க. மக்களை திருப்பி பொலிட்டிசைஸ் பண்றதுக்கு ஒன்றும் 20 வருஷம் வெயிட் பண்ணலாம் அவசியம் கிடையாது. டக்கு டக்கு டக்குன்னு ஒரு 4 பிரச்சனை வருதுன்னு வச்சுப்போம். இப்போ ஒன்றும் இல்லை, சிஜேபி ப்ரொடெஸ்ட் நடந்தது, அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ஒன்றும் பெரிய பொலிட்டிக்கல் புரிதல்லாம் இல்லை. அந்த அந்த மூமெண்ட்டோட பேரை வச்சு பார்த்தாலே நமக்கு தெரியுது அது சீரியஸான பொலிட்டிக்கல் மூமெண்ட் இல்லை. ஆனா அவங்க வெளியே வந்து கவர்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டாரு, அதை அவங்களால செய்ய முடியுது. ஸோ இப்போ இந்த ஒரு மூவ்மெண்ட் நடக்குது, ஒரு 10 நாள் வெளில வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துறாங்கன்னு வச்சுப்போம். அது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எஜுகேட் பண்ணும். அவங்க எல்லாரும் பொலிட்டிக்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்க எல்லாத்துக்கும் ஒரு உத்வேகம் கிடைக்கும். ஸோ மக்களை அரசியல் மயப்படுத்துறது ஒரு சாதாரண காலகட்டங்களில் பார்க்கும்போது கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியும். எப்பா எப்படி மக்கள் எல்லாத்தையும் அரசியல் மயப்படுத்துறது. ஆனா இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது டப்புன்னு மக்களே பொலிட்டிசைஸ் ஆயிடுவாங்க. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கும்போது அப்படிதான். சாதாரண சாமானியனும் பார்த்தா பேப்பர்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஏன் இவர் அப்படி சொன்னாரு, ஏன் அவர் அப்படி சொன்னாரு, இவரு ஏமாத்த பாக்குறாரு. ஸோ எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பொலிட்டிக்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு 4 இஷ்யூ டக்குன்னு வெடிச்சதுன்னா தமிழ் மக்கள் அரசியலுக்குள்ள குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி குதிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அரசியல்வாதிகளும் வழிக்கு வருவாங்க. நம்ம தான் அரசியல்வாதிகளை டிக்டேட் பண்ணணும், அதுதான் டெமோக்ரஸி.
ஆனா இங்க நம்மளோட மனசு எப்படி இருக்குன்னா மன்னராட்சியில இருக்கிற மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இவர் தலைவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, விஜய் வந்து எல்லாம் பண்ணிடுவாரு. ஸோ அதனால அதுதான் நான் சொல்ல வரேன். அதனால நான் இப்பவே சொல்லிடுவேன், நீங்க விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுறதே உங்களுக்கு அரசியல் புரிதல்ன்றதுதான் காட்டுது. அவர் ஒரு நடிகர்ன்றதுக்காக ஓட்டு போட்டிருக்கீங்க. அதுவே முதல் தப்பு. நீங்க தவறு பண்ணிக்கிட்டு கரெக்டான அவுட்கம் வரும்னு நினைக்கிறது இருக்குல்ல, அப்படி வராது. நீங்க சொசைட்டி மாறணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வெளில வரணும். நீங்க வெளில வந்து சண்டை போடணும். சண்டை போடலன்னா ஒன்றும் நடக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் கூடக்கூடிய ஒரு நேரத்துல உதயநிதியை கைது பண்றாங்க. அது அவ்வளவு சென்சிட்டிவ்னா இஷ்யூ சென்சிட்டிவாக இருக்கலாம். ஆனா அதுல உதயநிதியை ரிமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கான இஷ்யூ கிடையாது. பட் அதை மீறி ஒரு கைது பண்ணியே தீர்வன் பண்ற அந்த ஆக்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? அதான் இவங்களை பொறுத்தளவுல இப்ப அவங்க என்ன இன்டென்ஷனோட கைது பண்ணாங்க அப்படின்றத விட அந்த கைது நடவடிக்கைக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்றத பார்ப்போம். காவிரி இஷ்யூவை கம்ப்ளீட்டா டைவர்ட் பண்ணிட்டாங்க. அதை பத்தி இப்ப எந்த பேச்சும் இல்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு எதிராக பேசிட்டாரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப அவுட்கம் இதுதான். இஷ்யூவை டைவர்ட் பண்ணியிருக்காங்க, அவுட்கம் இதுதான். அந்த விஷயம் நடந்திருக்கு. ஆக்சுவலா காவிரி இஷ்யூவை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கணும், அது நம்ம உரிமை சார்ந்த விஷயம். ஆனா காவிரி இஷ்யூவை டிவிகேவால ஸ்டார்டிங்ல இருந்தே சரியா டீல் பண்ண முடியல. இப்ப பார்த்தீங்கன்னா தாவேக்காவால ஒரே ஒரு வேலையை மட்டும்தான் பார்க்க முடியுது, திமுகவை எதிர்த்து பேச முடியுது, அவ்வளவுதான். அது கூட திமுகவுக்கு எதிராக சாலிட் எதுவும் பண்ண முடியல. திமுகவை எதிர்த்து பேச முடியுது, அதை தாண்டி தாவேக்காவால வேற எதையுமே செய்ய முடியல. பிஜேபி எதிர்த்து பேச முடியல, காங்கிரஸ் எதிர்த்து பேச முடியல, கர்நாடக அரசு எதிர்த்து பேச முடியல, அவங்க மினிஸ்டர்ஸை கூட கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க மினிஸ்டர்ஸ் ஏகப்பட்ட தவறுகள் பண்றாங்க. இப்ப ஜெயலலிதா அவர்களா இருந்தாங்கன்னா 4 பேர் இப்ப தூக்கியிருப்பாங்க. இவங்களுக்கு அது கூட பண்ண முடியல. ஏன் பண்ண முடியல? உங்க மைனாரிட்டி கவர்மெண்ட். நீங்க மினிஸ்டர் பதவியெல்லாம் பறிச்சீங்கன்னா அவங்க வேற கட்சிக்கு போயிடுவாங்க, உங்களுக்கு இருக்கிற சீட்ஸும் காணாம போயிடும். ஏற்கனவே நீங்க இப்ப மைனாரிட்டியா இருந்து உள்ள ஆட்களை கொண்டு வர முயற்சியில இருக்கீங்க. சோ அதனால இவங்கனால எந்த விஷயத்தையும் ப்ராப்பரா பண்ண முடியல. வெறுமனே திமுக எதிர்ப்பை மட்டும்தான் இவங்கனால பேச முடியுது. ஸோ அப்ப இது ஒரு ப்ராப்பரான ஒரு பொலிட்டிக்ஸா இருக்காது. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கணும்னா, இங்க ஒரு ப்ராப்பரான கவர்மெண்ட்னா இந்நேரம் கர்நாடகா அரசு மேல பெரிய அழுத்தம் போட்டிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்டியிருக்கணும். அதுதான் முதல் பிரைமரியான விஷயம். நீங்க என்ன பண்றீங்க, இதை ஒரு இண்டிவிஜுவலா ஹேண்டில் பண்றீங்க. இது ஒரு சோசியல் இஷ்யூ, சோசியல் ப்ராப்ளம். நீங்க உங்களுக்கு 35% ஓட்டு தான் இருக்கு, மீதி கட்சிகளுக்கு 65% ஓட்டு இருக்கு. அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 65% மக்கள் தாவேக்கா அல்லாத மற்ற கட்சிகளுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அப்ப நீங்க கர்நாடகா அரசுக்கு எதிராக ஒரு காய் நகர்த்துறீங்கன்னா அந்த மக்களோட சப்போர்ட் உங்களுக்கு வேணும். அப்ப நீங்க அந்த கட்சிகளை முதல்ல உள்ள கொண்டு வரணும். அந்த கட்சிகள் உள்ள கொண்டு வந்து ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தி அதுக்கப்புறம் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, தனியா பிஎம்க்கு ஒரு லெட்டர் அனுப்புறீங்க, அதுக்கு வெயிட்டேஜ் அதிகமா. ஆல் பார்ட்டி மீட்டிங் வழியா ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதை நீங்க பிஎம் பண்ணி அதுக்கு வெயிட்டேஜ் அதிகமா. ஸோ அப்ப இது இவங்களுக்கும் தெரியும். ஆனா இவங்களை பொறுத்தளவுல முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதிகமா ப்ரெஷர் போடாம அமைதியா போயிடுறது பெட்டர். அப்புறம் இன்னொன்னு நரேட்டிவ் செட் பண்றது. நான் ஒரு இண்டிவிஜுவலா எல்லாத்தையுமே சாதிச்சுட்டேன், எல்லாத்தையுமே நான் சூப்பர்மேன் மாதிரி தனியா தான் டீல் பண்ணுவேன். ஒரு பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் தனியா தான் போவேன், ஒரு இண்டிவிஜுவலா போவேன். இண்டிவிஜுவலா போய் நான் பேசிட்டு வருவேன். இடத்துல ஹீரோ எப்படி பண்ணுவாரோ ஆமா, எல்லாம் சரியாயிடும். அங்க போய் ஒன்னும் இருக்காதுங்க. இப்போ இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட போய் அவங்க ஆய்வு பண்ணாங்கல்ல, அது என்ன, அது ஒண்ணும் இல்ல, அது போட்டோஷூட் ப்ராஜெக்ட், அவ்வளவுதான். அது போட்டோஷூட் தான், வேற எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஷேர் பண்றது. ஆமா, இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி போட்டோஷூட் நடத்துறாங்கல்ல, அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த கப்புள் என்ன பண்ணுவாங்க, இங்க போய் போஸ்ட் கொடுக்கறது, இது லொகேஷன் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவாங்க. நம்ம எந்த இடத்துல ஷூட் பண்ணா நல்லா சூப்பரா இருக்கும்னு பார்ப்பாங்க. நம்ம ஈசிஆர் போலாமா, மகாபலிபுரம் போலாமா, இல்லைன்னா கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி போலாமா, இங்க இதுல ஸ்பெஷலா ஸ்டுடியோஸ் இருக்கா, எந்த இடத்துல ஷூட் பண்ணா ரொம்ப அழகா பெட்டரா தெரியுமோ அந்த இடத்த சூஸ் பண்ணி அவங்க பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆய்வுன்றது அதுதான். நம்ம ஏர்ல நல்லா உயரத்துல நின்னோம்னா இன்னும் கொஞ்சம் கூட கெத்தா இருக்கும், ஏரியல் ஷாட்ஸ் எல்லாம் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு போட்டோ ஷூட் தான், அதுல ஒரு அவுட்புட்டும் வரப்போறது இல்லை. இப்ப கர்நாடகாவுக்கு விஜய் அவர்கள் போயிருந்தாருன்னா வெறும் போட்டோ ஷூட் மட்டும் தான் நடந்திருக்கும். அங்க போய் ஹெலிகாப்டர் எல்லாம் போற மாதிரி போட்டோ ஷூட், ரீல்ஸ் எல்லாம் எடுத்திருக்கலாம், காரியம் நடந்திருக்காது. இதெல்லாம் அவருக்கும் தெரியும், டிகே சிவகுமாருக்கும். டிகே சிவகுமார் உடனே என்ன சொல்லிட்டாரு, வேண்டான்ட்டார். இப்ப டிகே சிவகுமாரை பொறுத்தளவுல எவ்வளவு கவனமா இருக்காரு பாருங்க. அவருக்கு தமிழ்நாட்டோட முதல்வரோட க்ளோஸா இருக்கிற மாதிரியான இமேஜ் கர்நாடகாவுக்கு போயிடக்கூடாது. கர்நாடகா மக்கள் விஜய் அவர்களும் டிகே சிவகுமார் அவர்களும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான தோற்றம் கர்நாடகா மக்களுக்கு ஏற்படக்கூடாது.
அந்த அளவுக்கு உஷாரா இருக்காரு அவர். ஏன்னா அந்த மக்களை பொறுத்தளவுல தண்ணி எனக்கு அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ் மக்களுக்கு கொடுக்கக்கூடாது. அப்ப தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு ஹேட் இருக்காங்க. அப்படி தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு ஹேட் இருக்கும்போது தமிழ்நாட்டு முதல்வரோட நான் க்ளோஸா போனா சரி வராது. அப்ப நான் நீங்க வரதெல்லாம் இருக்கட்டும், நான் இப்ப இங்க சூழல் சரியில்லைன்றாங்க. அப்ப அவங்க இங்க ரொம்ப மோசமான சூழல் இருக்கு, மக்கள்லாம் கோபமா இருக்காங்கன்ற இமேஜை ஏற்படுத்துறாங்க அவங்க. இங்க நம்ம ஸ்டேட்ல ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட கூட்ட முடியல. ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது அதுதான். கர்நாடகாவில் கூடிய எல்லா கட்சிகளும் ஒரே ஸ்டாண்ட்ல இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்டணும். கூட்டினதுக்கு அப்புறம் செகண்ட் என்ன பண்ணணும்னா காங்கிரஸ் பார்ட்டி நோக்கி கேள்வி கேட்கணும். ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டினா என்ன நடக்கும்? காங்கிரஸ் பார்ட்டிக்கு சிக்கல் வரும். எல்லாரும் காங்கிரஸ் பார்ட்டி தான் கேட்பாங்க. ஆனா இது பார்ட்டியா நம்ம சுருக்கிட முடியுமா? ஒரு 2 கவர்மெண்ட்டுக்கு மத்தியில இருக்க விஷயத்த கொண்டு போய் நீங்க பார்ட்டி மேல போட முடியுமா? சிம்பிள்ங்க. நீங்க பார்ட்டி மேல போட முடியாது. கவர்மெண்ட் சார்ந்த விஷயம் தான். வேற கவர்மெண்ட் இருந்தாலும் இதே மாதிரி தான் நடக்கும்ன்றதான் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா காங்கிரஸோட ஸ்டாண்ட் என்ன நான் கேட்பேன்ல பேசிக்கா. தமிழ்நாடு காங்கிரஸ் நாங்க தமிழ்நாட்டுக்கு ஆதரவுன்னு ஒரே வார்த்தையில முடிச்சு. நான் தமிழ்நாடு காங்கிரஸோட ஸ்டாண்ட் தான் கேட்கல, நான் காங்கிரஸ் பார்ட்டியோட ஸ்டாண்டை தான் கேட்கிறேன். அப்ப குறைந்தபட்சம் காங்கிரஸ் பார்ட்டியோட ஸ்டாண்டு எனக்கு ஃபேவரபிளா இருக்கணும். காங்கிரஸ் பார்ட்டியோட ஸ்டாண்டு கர்நாடகாவுக்கு ஃபேவரபிளா இருக்கும்னா கர்நாடகாக்காரன் ஓட்டு மட்டும் தான் காங்கிரஸ் பார்ட்டி கிடைக்கும், தமிழ்நாட்டுக்காரனோட ஓட்டு கிடைக்காது. அதை தெளிவுபடுத்தணும். அந்த அழுத்தத்தை போடணும்ல. இங்க வந்து நம்ம ஓட்டையும் வாங்கிக்கிறாங்க, நமக்கு எதிராகவும் செயல்பட்டுக்கிறாங்க, அப்புறம் இதை வச்சு அரசியல்லாம் பண்ணாதீங்கன்னு வேற பேசுறாங்க. அப்ப நீங்க எனக்கு எந்த கட்சியால லாபம் இருக்கோ அந்த கட்சிக்கு தான் இங்க இடம் இருக்கு. இதுதான் அரசியல் புரிதல். இந்த அரசியல் புரிதல் கூட தமிழ் மக்களுக்கு இல்லைன்னா அப்புறம் விஜய் வந்து எல்லாம் சரி பண்ணிடுவாருன்னா எப்படி? நம்ம எந்த அளவுக்கு டெவலப்டா இருக்கோமோ அந்த அளவுக்கு தான் சொசைட்டில மாற்றம் ஏற்படும். ஒரு மாற்றம் வேணும்னா அதுக்கு தகுதியானவர்களா நம்ம முதல்ல இருக்கணும். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி.